ஆமாம் ஆமாம், நல்ல விஷயந்தான். கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைச்ச எதுவும் நிலைக்காது. கேட்டுக்கங்க உதயநிதி, கஷ்டப்படாமல் கிடைக்கிற எதுவும் நிலைக்காது. இந்த முறை 2026 உங்கள் அப்பா மக 2 பேருடைய கனவை தாவேக்க தவிடுபடி ஆக்குது. எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தான் முதலமைச்சராக வராரு, மாற்று கருத்தே இல்லை. அதை தான் அவருக்கு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்பா, நான் உன்னைய உன் கட்சிக்கு உழைக்கிறது, நான் உன்னை வந்து டெப்டி சிஎம் உங்க உட்கார வைக்கல. உன்னுடைய கட்சியை வளர்க்குறதுக்காக நான் வந்து உன்னை வந்து ஓட்டு போட்டு எம்எல்ஏ பார்க்கல. எங்களுக்கு என்ன நல்லா செஞ்சீங்கன்னு தான் நாங்கள் கேள்வி கேட்குறோம். நைட்டு கமலஹாசன் கொடுக்குற தார்த்தி தூக்கிட்டு மழை வந்து ஊரெல்லாம் வெள்ளம் வந்ததுக்கப்புறம் ஆய்வு பண்ணுறது வர்றது கிடையாது வேலை. சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்குள்ளே விசில் கொண்டு போகக்கூடாது. போலீஸ் தேடி தேடி பிடிக்குதான். ஒரிஜினலாகவே அட்டகத்தியார் இப்போ அவர் தான் தெரிஞ்சு சார். சேப்பாக்கம் சேகுவாரம் தெரிஞ்சு போச்சு. ஒரிஜினல் கத்தியும் எங்கள் தளபதி தான், துப்பாக்கியும் எங்கள் தளபதி தான். உங்களுக்கு ஆப்படிக்க போகிறதும் சிவகங்கையில் என்னன்னா அங்கே வந்து தூய்மை பணியாளர் இருக்காங்களா, அவங்களும் வந்து விசிலை பயன்படுத்தக்கூடாதுன்ற மாதிரி எங்கள் கவுன்சிலர் உத்தரவு போட்டிருக்காங்களாம். இப்போது தூய்மை பணியாளர் விசில் அடிச்சுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கவுன்சிலர் பிடுங்கி குப்பையில் தூக்கி போட்டிருக்காரு. இது கவர்மெண்ட் ஜியோவாது. இதைத்தான் நான் அன்னைக்கே சொன்னேன். இந்த விசிலின் தாக்கம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, காலையில் அவசரமாக கக்கூஸ் போயிட்டு இருந்தான் ஊபிஸு, விசில் அடித்தோடனே பாதியில் எஞ்சான்னு சொன்னால். எல்லா கமெண்ட்லையும் நான் பார்க்குறேன். நான் வந்து எனக்கு வெளிநாட்டில் இருக்கேன், தளபதி விஜய்க்காக ஓட்டு போட நான் எலெக்ஷனுக்காக நான் கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தளபதி ஒரு வார்த்தை சொல்லிட்டார், ஒரு நல்லது நடந்தால் அங்கே நம்ம பிள்ளை நிற்கணும். இப்போ கெட்டது நடந்தால் தீய சக்தி இருக்கா, அதுக்கு மாற்றாக ஒரு நல்லது நடந்தால் நம்ம பிள்ளைங்க இருக்கணும். அந்த வேலையை செய்கிறாங்க. நிச்சயமாக தளபதி விஜய்க்காக நாடு கடந்து இங்கே வந்து ஓட்டு போடுவாங்க. இந்த நாடோடி கூட்டத்தை இங்கேருந்து விரட்டுவாங்க பாருங்கள். இங்கே உட்காந்து காலங்காலமாக வந்தே இல்லை, கால்வாய் வழியில் வந்த பைய, டிக்கெட் எடுக்காம வந்த பைய, எல்லாருமே ஊரை விட்டு ஓடக்கூடிய நிலைமை நிச்சயமாக இருக்கும். 15 வயது சிறுமி கஞ்சா போதையில் அடிக்ட் ஆகி போதையில் உழைச்சி பார்த்தீங்களா? காவல் நிலையத்தில் உட்காந்து அந்த பொண்ணு கொடுத்த பேட்டி வந்துச்சு பார்த்தீங்களா? காணொலி வந்துச்சு பார்த்தீங்களா? இதுதான் அறிவு சார்ந்து நீங்கள் பெண்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் இல்லை. பெண்கள்னு பார்க்கல, குறிப்பாக வந்து கர்ப்பிணி பெண்ணு பார்க்காம கூட அடிச்சிருக்காங்க திமுகக்காரனாக்கா. இதுதான் நீங்கள் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இல்லையா? நீங்கள் வந்து சர்வே எடுக்கக்கூடிய நபர்களை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாமல் களத்தில் ரவுடிசம் பண்ணுற இல்லை. இது பேர் ஆம்பளத்தனமா? இதுதான் வீரமா? உங்கள் அப்பா ஸ்டாலின் இதான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரா? சொல்லுங்கள். யாருடைய அதிகாரத்தின் பேரில் நீங்கள் அடிக்க ஆரம்பிக்கிறீங்க? யார் உங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்தா? கர்ப்பிணி பெண்களை அடிக்கக்கூடிய அந்த உரிமை யார் கொடுத்தா? சாமானியர் ஒருத்தர் அடிச்சிருக்கீங்க, நீங்கள் ஃபிக்ஸ் வந்திருக்கு, ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பெண்கள் பகிரங்கமாக குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. சேகர்பாபுடைய தூண்டுதலின் பேரில் தான் நடந்திருக்கும் பொழுது ஸ்டாலின் பேர் நடவடிக்கை எடுப்பீங்க. திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிட்டு வெக்கம் இல்லாமல் நீங்கள் அப்பா ஆட்சி உங்கள் அப்பா ஆட்சின்னு சொல்கிறீங்கல்ல, காரி உங்கள் மூஞ்சில் நீங்களே துப்பிக்கங்கடான்றேன். இதை செஞ்சு வச்சுட்டு பெண்கள் வெல்லும் பெண்கள் மாநாடுன்னு போகிறது, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுன்னு சொல்கிறது. ரிச் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேகாவின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம் தேவ். ஆனால் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய WCC கல்லூரியில் வந்து ஒரு விழா நடந்திருக்கு. என்னன்னா, திராவிட மாடல் அரசு வந்து மகளிர் அந்த மேம்பாட்டிற்கு வந்து நிறைய திட்டங்கள் செயல்படுத்திட்டு வராங்களா, அதுக்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஒரு விழா நடந்திருக்கு. அங்கே வந்து ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னா, ஒரு ரஜினி டைலாக் கோட் பண்ணியிருக்காரு. கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைச்சது எதுவுமே நிலைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம் தானே? ஆமாம் ஆமாம், நல்ல விஷயம் தான். கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைச்ச எதுவும் நிலைக்காது. கேட்டுக்கங்க உதயநிதி. என்ன அப்பா முதலமைச்சர்னால சொகுசா திடீர்னு வந்து நான் அரசியலுக்கே வரமாட்டேன், என் குடும்பத்திலேருந்து யாரும் வரமாட்டேன்னு அவர் சொல்லுவார், நீங்களும் சொல்லுவீங்க. திடீர்னு உள்ளே வருவீங்க, டக்குன்னு அப்படியே அமைச்சராகிருவீங்க. அதுக்கப்புறம் எம்எல்ஏவாக, அப்புறம் அமைச்சராவீங்க, அப்புறம் துணை முதலமைச்சராகிருவீங்க. அடுத்து இப்போ அவர் தான் சிஎம்மாக கொண்டு வரதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அப்போது கஷ்டப்படாமல் கிடைக்கிற எதுவும் நிலைக்காது. இந்த முறை 2026 உங்கள் அப்பா மக 2 பேருடைய கனவை தாவேக்க தவிடுபடி ஆக்குது. எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தான் முதலமைச்சராக வராரு, மாற்று கருத்தே இல்லை. அதை தான் அவருக்கு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். உதயநிதி அவர்கள் வந்து உழைக்கவே இல்லைன்னு சொல்றதை நான் அப்ஜெக்ட் பண்றேன். அவர் நல்லா உழைச்சிருக்காரு. எங்க உழைச்சாருன்னு நான் கேட்கல, நான் சொன்னது அரசியல் களத்துக்குள்ள உழைச்சது. அரசியல் களத்தில் தான் உழைச்சிருக்காரு. என்ன உழைச்சிருக்காரு? இளைஞர் அணிக்கு அவர் துணை முதலமைச்சர் இருக்கும்போது ஏர் ஷோ நடந்துச்சு இல்லையா? 50 பேர் இறந்தது. கட்சிக்கு வந்து 50,000 நிர்வாகிகள் இளைஞர் அணிக்கு சேர்த்திருக்காரு. பல இளைஞர்கள் வந்து இளைஞர் அணிக்கு கொண்டு வந்திருக்காரு. இதெல்லாம் உழைப்பு தானே? அப்பா, நான் உன்னைய உன் கட்சிக்கு உழைக்கிறது, நான் உன்னை வந்து டெப்டி சிஎம் உங்க உட்கார வைக்கல. உன்னுடைய கட்சியை வளர்க்குறதுக்காக நான் வந்து உன்னை வந்து ஓட்டு போட்டு எம்எல்ஏ பார்க்கல. எங்களுக்கு என்ன நல்லா செஞ்சீங்கன்னு நாங்கள் கேள்வி கேட்குறோம். நைட்டு கமலஹாசன் கொடுக்குற தார்த்தி தூக்கிட்டு மழை வந்து ஊரெல்லாம் வெள்ளம் வந்ததுக்கப்புறம் ஆய்வு பண்ணுறது வர்றது கிடையாது வேலை. சேப்பாக்கம் தொகுதிக்குள்ளே நாள் உட்காந்து மாநாடுன்னு ஒன்று நடத்திட்டு அதில் வந்து பேச வேண்டியது, அட்டகத்தின் பேச வேண்டியது. விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தாக்கா சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்குள்ளே விசில் கொண்டு போகக்கூடாது. போலீஸ் தேடி தேடி பிடிக்குதான். ஏண்டா, போலீஸ் பிடிக்க வேண்டியது கஞ்சாவா, அபினியா, ஹெராயினியா, திருட்டு பேலையவா, ஐயோக்கிய பேலையா? பொம்பளை பிள்ளை மேலே உங்கள் ஆட்சியில் கை வைக்கிறானே அவனை பிடிக்கணுமா? விசில் கொண்டு போகிறவங்கள பிடிக்கணுமா? வேற சிவகங்கையில் ஒரு கவுன்சிலர் வர சொல்லியிருக்காராம். இல்லை, வருவோம். அப்போது
ஒரிஜினலாகவே அட்டகத்தி யார்? இப்போ அவர் தான் தெரிஞ்சு தினேஷா? போச்சு. சேப்பாக்கம் சேகுவார் தான் தெரிஞ்சு போச்சு. ஒரிஜினல் கத்தியும் எங்கள் தளபதி தான், துப்பாக்கியும் எங்கள் தளபதி தான். உங்களுக்கு ஆப்படிக்க போகிறதும் விசில்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு சிவகங்கையில். என்னன்னா அங்கே வந்து தூய்மை பணியாளர் இருக்காங்களா, அவங்களும் வந்து விசிலை பயன்படுத்தக்கூடாதுன்ற மாதிரி எங்கள் கவுன்சிலர் ஏதோ உத்தரவு போட்டிருக்காங்களாம். இனிமேல் வந்து ஸ்பீக்கர் தான் பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராம். அது மட்டும் செஞ்சாரா? கூடுதல் ஏதாவது செஞ்சுருக்காரா? விசிலை பிடுங்கி குப்பையில் போட்டுருக்கிறதா சொல்கிறாங்க. இது நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம், ஞாபகம் இருக்கா தேவா? எங்கண்ணா? ஞாபகம் இல்லையா? ஆமாம். இப்போது தூய்மை பணியாளர் விசில் அடிச்சுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கவுன்சிலர் பிடுங்கி குப்பையில் தூக்கி போட்டிருக்காரு. இது கவர்மெண்ட் ஜியோவாது? இல்லை. அப்போ கட்சிக்காரன் நீ வந்து என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னும் பொழுது இதைத்தான் நான் அன்னைக்கே சொன்னேன். இந்த விசிலின் தாக்கம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, காலையில் அவசரமாக கக்கூஸ் போயிட்டு இருந்தான் ஊபிஸு, விசில் அடிச்சோன்னே பாதியில் எஞ்சான்னு சொன்னா, டே மூதேவி முழுசா முடிச்சுட்டு வா சொன்னா. அப்போது அதே மாதிரி பாதிக்கப்பட்டிருப்பாரா என்னவோ, புரியுதுங்களா? விசில் சத்தம் கேட்டேன்னா அந்த பயம், அந்த டெம்டேஷனில் ஒருவேளை அங்கே நாய்ஸ் பொல்யூஷன் அதிகமாக இருந்திருக்கலாம் கக்கூஸ்குள்ளையா. நான் கேட்குறேன், தெருவில் அடிக்கிறது. அதாவது தூய்மை பணியாளர்கள் அவங்களுடைய வேலை செய்கிறாங்க, அதை நீ தடுத்துருக்கிற. தூய்மை பணியாளர்கள் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வேலையை தடுத்ததுக்கே முதல்ல அந்த ஆள் மேல் வழக்கு போடணும். பல பேர் இப்போ தனியார் மயமாக்கப்பட்டு தான் அந்த குற்றச்சாட்டுலாம் வந்துகிட்டு இருக்கு. அதுதான் தம்பி, நீங்கள் முட்டாள்தனமான சில வேலை செய்றீங்க. இன்னொருத்தர் விசில வரையக்கூடாதுன்னு சொல்லி இன்னொரு கவுன்சிலர் இன்னொரு ஊரில் போய் வந்து இது பண்ணிட்டு இருக்காரு பொழுது ஒட்டுமொத்த பேரும் பயந்து சாவுறீங்க. ஏன் இந்த பயம்? ஒரு விசிலுக்கு பூரா பேர் இப்படி ஒன்றுக்கு போகாத குறைய பயப்படுறீங்களே, என்ன காரணம்? இம்பேக்ட். நீங்கள் சொல்லுவாங்கல்ல, சீப்பை ஒழிச்சு வச்சிட்டா கல்யாணம் நின்று போயிடும்ன்ட்டு, அந்த மாதிரி முட்டாள்தனமாக செய்யக்கூடிய வேலை. ஹேய், மக்கள் டிசைட் பண்ணிட்டாங்க யாருக்கு ஓட்டு போடணுன்னு. விசில் சின்ன எங்கே வரைக்கும் ரீச் ஆயிடுச்சுன்னு உனக்கே தெரியும், உலகம் முழுக்க ரீச் ஆயிடுச்சு. இந்த ஒரு தொகுதியில் நீ வந்து மாற்றினாக்கா மாறிடுமா? இப்போ தூய்மை பணியாளர்கள் மைக்கை வச்சுட்டு என்ன சொல்லுவாங்க? அம்மா குப்பை வாங்க வந்திருக்கோம், அம்மா குப்பை வாங்க வந்திருக்கோம், கொடுங்கன்னு காலையில் அவங்க கத்தணுமா? நான் கேட்குறேன், அவங்க வந்து யாசகம் செய்கிறாங்களா? அவங்க வேலை செய்ய வந்திருக்காங்க. ஒரே ஒரு விசில் அடித்தோமா, வண்டியை தள்ளிட்டு போனோமா, அவங்க கொண்டு வந்து குப்பையில் கொண்டு கொடுத்தாங்களா, வாங்கிட்டு போனோமான்னு செஞ்சுட்டு இருப்பாங்க. நீ எதுக்கு ஏலம் போட சொல்கிற? உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? ஐசிசி அதே மாதிரி விசிலை தடை பண்ண சொல்லலை. ஐசிசி சொல்லாத போல சேப்பாக்கத்தில் சேப்பாக்கம் சேகுவார ஏரியாக்குள்ளே அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான அந்த உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தா? காவல்துறைக்கு அந்த உத்தரவு போட்டது யார்? தாந்தோணித்தனமாக செய்கிறது தம்பி. அதான் சொன்னல, சாத்தான்கள் சொல்லுவாங்கள்ல, சாத்திரங்கள் பிணம் தின்னும்னு, அந்த மாதிரி தான். இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப இந்த திருச்செங்கோட்லையும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா அங்கே இந்த செவர்ல எல்லாம் வரைவாங்கல்ல இந்த ஆர்டிஸ்ட்லாம், அவங்கள்ட்ட போயிட்டு விசில் சின்ன வரைஞ்சிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க ஒரு திமுக கவுன்சிலர் அவங்க வந்து வரையக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதோ மிரட்டினதா அந்த வீடியோலாம் வந்துட்டு இருந்துச்சு. பார்த்தீங்களா? அதை பார்த்தம்பா. இங்கே இவங்களுடைய என்ன சொல்கிறது, தூங்குனா விசில், எந்திரிச்சா விசில், உட்காந்தா விசில், முழுக்க இதை பற்றி தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்க அளவுக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்துருக்குறோம். அதாவது தளபதியோடைய அந்த சின்னம் இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால தானே பயம்லாம் இல்லை. பயம் இல்லாட்டி இன்னைக்கு எதுக்கு வந்து உனக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு ஒரு மக்களை சந்திக்க போகிற இடத்துல வந்து திமுக காரன் அடிக்கிற தேவைக்காரன? நீங்கள் பயம்ன்றீங்க. விருதுநகரில் மாநாடு பார்த்தீங்களா? எவ்வளோ கூட்டம் வந்துச்சு பார்த்தீங்களா? என்ன மாநாடு? இளைஞரணி மாநாடு. நிர்வாகிகள் கூட்டம் செதற விட்டுருக்காங்க, பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க திமுக. ஆமாம், பிளாஸ்ட்டு ஃபுல்லாக ஒயின் ஷாப்பில் நின்றுது. அந்த டிஷர்ட்டை போட்டு ஒயின் ஷாப்பில் ஃபுல் பிளாஸ்ட்டு. பாட்டிலோட ஏறி அங்கே ஸ்டாலின் பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே ஆடிட்டு இருக்கான், ஃபுல் பிளாஸ்ட்டு. உதயநிதி பேசும்போது ஒருத்தனை கவனிக்காமல் அவன்பாட்டு ஒரு ஆட்டம் போட்டுட்டு இருக்கான், பிளாஸ்ட்டு. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த சமூகத்தை சீர்கெடுத்து வச்சிருக்கு இந்த ஆட்சி. திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறீங்கல்ல, இத்தனை ஆண்டு காலமாக ஊருக்கு வெளியில் இருந்த ஒயின் ஷாப்பை ஊருக்குள்ளே கொண்டு வந்து ஊருக்கு 2 பேர் குடித்தவனே இந்த குடியாரப்பைய மாதிரி குடிச்சு நாசமாக போயிடாதுன்னு உதாரணம் காட்டிட்டு இருந்தானே, அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்த ஒரு இடத்துலேருந்து மாற்றி ஒட்டுமொத்த சமூகத்தையும் குடிக்க வச்சிருக்க. ஏன் குடிக்க வச்சிருக்க? நல்லா புரிஞ்சுங்க தேவா. நீங்கள் அறிவு சார்ந்து சிந்திச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கேள்வி கேட்குறீங்க. அப்போ நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்தா அரசியல்வாதிக்கு சிக்கல், பரம்பரையாக வந்து ஆட்சி செய்ய முடியாது. அப்போது இங்கே 2 சிக்கல் இருக்குது. ஒன்று சாதிய சிக்கல், இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி குடி போதை கலாச்சாரம். இந்த சாதிய சிக்கல் என்ன பண்ணால், இந்த சாதின்ற ஒன்று உருவாகினதே நம்ம வந்து நிம்மதியான ஒரு வழிபாட்டு முறையை நடத்துறதுக்காக தான். ஆனால் இங்கே நம்மளை அந்த சாதியை வச்சே இங்கே ஒரு பிரச்சனை இருக்குன்னா, பிரச்சனை சாதி கிடையாது. இங்கே நம்மளை வந்து ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் அவன் என்ன பண்ணுறானாக்கா, தொடர்ச்சியாக இந்த சாதியின் மூலமாக ஒரு சிக்கலை ஏற்படுத்தி நம்மளை என்ன பண்ணாக்கா அடிமைப்படுத்தி அதுக்குள்ளே சிக்க வச்சிருவான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக ஒரு சிக்கலை ஏற்படுத்தி உங்களுக்கு புதிய திட்டம், புதிய வேலைவாய்ப்புன்னு சொல்லி வந்து கொடுப்பான். நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதுதான் பெரிய முக்கியமான வேலைவாய்ப்பு, அதில் தான் நம்ம போயிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு மாதம் முழுக்க உழைச்சிக்கிட்டே இருப்போம். மாதம் முழுக்க உழைச்சாலும் உங்களுக்கு வந்து காசு பத்தவே பத்தாது. ஏன்னா உங்களை ஒரு சிக்கலுக்குள்ளே ஆளாக்கிட்டு இந்த பக்கம் பொருளாதார ரீதியாக வந்து என்ன பண்ணுவான்னா, வீட்டு வரி, சொத்து வரி, பால் வரி, மின்சார கட்டணம் எல்லாத்தையும் உயர்த்திடுவோம். அப்போது இந்த லேக் இருக்கும். என்னன்னாக்கா வருவாய்க்கும் செலவுக்கும் சம்பந்தம் இல்லாமல் பற்றாக்குறை இருக்கும். பற்றாக்குறை ஏற்படும் பொழுது என்ன ஆகுனாக்கா, முதல் விஷயம் பொருளாதார பற்றாக்குறை ஏற்பட்டாலே குடும்பத்துக்குள்ளே குடும்ப வன்முறை வெடிக்கும்.
ஸோ அந்த சிக்கலும் போய் மாட்டிப்பீங்க. அப்போ பொருளாதார சிக்கல், குடும்ப வன்முறை பிரச்சனை, அதுக்குள்ளே சிக்கிக்கிட்டு தவிச்சிட்டு இருப்பீங்க. இது ஒரு மன விரக்தி ஏற்படும். குடிக்கு அடிமையாக குடிச்சிட்டு கிடப்ப அதுக்கேற்ற மாதிரி குடியை வந்து ஈஸியாக கொண்டு வந்துக்கிட்டாங்க ஊருக்குள்ளே. அப்போ இவர்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து என்ன செய்வாங்கனாக்கா, இந்த சிக்கலுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருந்தால் தான் இவர்களை கேள்வி கேட்க மாட்டோம், இந்த திருட்டு பசங்களை கேள்வி கேட்க மாட்டோம். அப்படியே கேள்வி கேட்டாக்கா அவனை வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி இந்த ஆட்சியாளர்களுக்கு தெரியும். அப்போது இந்த சிஸ்டத்தை மாற்றணும்னா என்ன பண்ணணும்? ரொம்ப ஒரே வழி. இந்த சிஸ்டத்தை மாற்றுறதுக்கான ஒரே வழி என்னன்னாக்கா, பாதிக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் நம்ம அரசியல் களத்துக்குள்ளே வரணும். நம்ம பிரச்சனையை நம்மளே பேசணும். நம்ம பிரச்சனையை நம்மளே பேசணும்னா எப்படி பேச முடியும்? அப்போ நம்மளை வர விடுவாங்களா? அரசியல் கட்சிக்குள்ளே வர விட மாட்டாங்க. அப்போது நம்ம ஒருத்தரை ரெப்ரசன்ட் பண்ணி வரணும். அது யாரை ரெப்ரசன்ட் பண்ணி வருவீங்க? அவர் தான் தளபதி விஜய். அவர் அதுக்காக தான் அரசியல் கட்சி ஆரம்பித்து இந்த திருட்டு பள்ளியை ஒழிக்கணும், சாமானிய மக்கள் அரசியலுக்குள்ளே கொண்டு வரணும், அவன் அரசியல் பேசணும், இந்த இதை மொத்தமாக மாற்றணும்னு. தம்பி, நாலே நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரே குடும்பத்தில் ஒரு ஆள் உட்காந்து ஆட்சி பண்ணிட்டு இந்த 4 பேர் இத்தனை கோடி மக்களுடைய தலையெழுத்தை எப்படி முடிவு பண்ணலாம்? ஏன் லேபிள் என்ன நீ பூரா முடிவு பண்ணுவேன்? ஏன் லேபிளை நான் தான் முடிவு பண்ணுவேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு ஆட்டோ ஓட்டுநரை மாவட்ட செயலர் ஆக்கியிருக்காரு தளபதி விஜய் அவர்கள். இன்றைக்கி சாமானிய வீட்டு பிள்ளை நாங்கள் வந்து உட்காந்துருக்கோமா கண்ணுக்கு முன்னாடி? அப்போது ஏன் லேபிளை நான் தான் முடிவு பண்ணுவேன், என் டெஸ்டினி நான் தான் முடிவு பண்ணுவேன். என் டெஸ்டினி என்ன? தளபதி விஜய் முதலமைச்சர் ஆக்குறது. அவருடைய டெஸ்டினி என்ன? சாமானிய வீட்டு பிள்ளைகளை அரசியலுக்குள்ளே கொண்டு வந்து லேபிள் ஆக்குறது. கரெக்டான பாத்தில் போகிறோமா? இதை பார்த்து தான் நடக்கும். ஆனால் இவனுக்கு என்ன பண்ணுறானுங்கனாக்கா, தொடர்ச்சியாக தளபதி விஜயை கொடுத்து தொடர்ச்சியாக ஒரு வன்முறை இங்கே கட்டவிழ்த்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. எப்படி என்ன வன்முறை? அவரை பற்றி தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்துறது, தனிப்பட்ட முறையில் பர்சனல் வாழ்க்கையை பற்றி பேசுறது, கேவலமாக பேசுறது, அவரை பற்றி பயங்கரமாக இல்லாத அவதூறு பரப்புவது. ஸோ இதை முழுக்க செஞ்சு கொண்டே இருக்கும் பொழுது தளபதி அவர்களுக்கு இது தெரியாமலாம் இல்லை, ரொம்ப பொறுமையாக கடந்து போகிறாருன்னா என் மக்களுக்கு நல்லது நடக்குன்றதுக்காக அமைதியாக போகிறாரு. அப்போ ஒரு பயம்லாம் இல்லையா? ஒருத்தர் அமைதியாக போயிருக்கிறதுனால அவருக்கு அடிக்க தெரியாதுலாம் அர்த்தம் கிடையாது. இறங்கி அடிச்சார்னா சில்லாக செதறிடுவீங்க. ஒரு ரூபாய் நிற்க முடியாது. 3 நாள் ஆட்சியை முடிச்சு கொண்டு வர முடியும். ஆனால் ரொம்ப பொறுமையாக, ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக, உலகம் முழுக்க எங்கே போய் கேட்டாலும் தளபதி விஜய் தெரியும். அவருடைய கான்டாக்ட், அவருடைய நெட்வொர்க்கு என்னன்றது, அவருடைய பலம் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். தம்பி, ஓம் மாதிரி அட்டகத்தி அவர் கிடையாது. அவர் ஒரிஜினல் கத்தி. அவருக்கு தெரியும் என்ன செய்யும். எல்லா கமெண்ட்லையும் நான் பார்க்குறேன். நான் வந்து என் வெளிநாட்டில் இருக்கேன், தளபதி விஜய்க்காக ஓட்டு போட நான் எலெக்ஷனுக்காக நான் கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே இங்கே வந்து அவங்களுடைய ஓட்டுரிமையை இந்த வாட்டி வந்து போடுறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லாமே இப்போவே வந்து எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணால் டிக்கெட் புக் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டாங்க. தொடர்ச்சியாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே நம்மளை கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. குவைத்து, சவுதி, கத்தார்ன்ற மாதிரி நாடாகட்டும், மலேசியா, சிங்கப்பூர், UK, கனடா, ஸ்ரீலங்கா எல்லாத்துலேயும் நம்மளுடைய கட்சி சார்பாக வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. ஸோ உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்களால முடிஞ்ச விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாருமே ஒரே நோக்கம். தளபதி ஒரு வார்த்தை சொல்லிட்டார், ஒரு நல்லது நடந்தால் அங்கே நம்ம பிள்ளை நிற்கணும்னு. இப்போ கெட்டது நடந்தால் தீய சக்தி இருக்கா? அதுக்கு மாற்றாக ஒரு நல்லது நடந்தால் நம்ம பிள்ளைங்க இருக்கணும். அந்த வேலையை செய்கிறாங்க. நிச்சயமாக தளபதி விஜய்க்காக நாடு கடந்து இங்கே வந்து ஓட்டு போடுவாங்க. இந்த நாடோடி கூட்டத்தை இங்கேருந்து விரட்டுவாங்க பாருங்கள். இங்கே உட்காந்து காலங்காலமாக வந்தே இல்லை, கால்வாய் வழியில் வந்த பைய, டிக்கெட் எடுக்காமல் வந்த பைய எல்லாருமே ஊரை விட்டு ஓடக்கூடிய நிலைமை நிச்சயமாக ஏற்படும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்போ சென்னை பாரிஸ்ன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து தாவேகாவினர் வந்து சர்வே எடுக்க போயிருக்காங்க, நமக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி. அங்கே வந்து திமுகவினர் அவங்க வந்து தாக்குனதாக ஒரு செய்தியில் வந்துச்சு. ஒரு தனியார் செய்தி தொலைக்காட்சியில் பார்த்தேன். நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன உங்களுடைய கருத்து? திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறது 4 பேர் 4 விதமாக மக்கள்கிட்ட போய் பேசினாலே நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போது அவர்கள் பெரும்பாலும் சொல்லக்கூடியது யாராக இருக்குது? தளபதி விஜயாக இருக்குது. இதை கேட்கும்போது திமுககாரனுக்கு வயிறு எரியுது, சாகரான். தான் கண்ணுக்கு முன்னாடி தான் ஆட்சி வந்து கண்ணுக்கு முன்னாடி சரியுது, தான் புள்ள எதிர்காலத்தை வந்து நாசமாகுதுன்னு அவங்களுக்கு புரியுது. அடுத்தடுத்த தலைமுறையாக உட்காந்து திருட்டுத்தனம் பண்ணோம், கொள்ளை அடித்தோம், கொலை பண்ணோம், செய்ய முடியாதுன்னு தெரியுது. அப்போ என்ன பண்ணுறான்? பதறிக்கிட்டு இந்த சாமானிய மக்களை கை வைக்கிறான். நீ சாமானிய மக்களை கை வச்சுட்டு இருக்க காவல்துறை முன்னாடி நின்று. இவெல்லாம் எளிய வீட்டு பிள்ளைகள். தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன கிழிச்சிங்கன்னு கேட்குறானுங்கல்ல, இதுதான்டா கிழிச்சிருக்கிறோம். சாமானிய வீட்டு பிள்ளைகள் அரசியல் பேச வச்சுருக்கோம், சாமானிய வீட்டு பிள்ளைகள் நீங்கள் டிபேட்டை பார்க்க வச்சுருக்கிறோம், சாமானிய வீட்டு பிள்ளைகள் களத்தில் வந்து நிற்க வச்சுருக்கிறோம், உன்னை கேள்வி கேட்குறோம். உன்னுடைய ஆட்சி அதிகாரம் திமுறை எல்லாமே சரியுதில்லை, அது உன் கண்ணு முன்னாடி பார்க்கும்போது இந்த மாதிரி வேலையை செய்கிறீங்க. இந்த 4 பேர் சேர்ந்துட்டு அடிக்கிறது, ரவுடிசம் பண்ணுறதெல்லாம் திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் ஒப்பேன் தாத்தனையே பார்த்துட்டு தான் களத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு எதுவும் பதிலுக்கு செய்ய தெரியாமல் கிடையாது. உன்னை மாதிரி நாங்கள் அட்டை கத்தியும் கிடையாது. ஒரிஜினல் கத்தி நாங்கள் தான், துப்பாக்கி நாங்கள் தான், எங்கள் தலைவர் தானே உங்களுக்கு தெரியும். அவர் மட்டும் கஞ்சாடை காட்டிட்டான்னு வச்சுங்களேன், சிக்கல் உங்களுக்கு தான். ஸோ இதெல்லாம் அவர் செய்ய மாட்டார், எங்கள் தளபதிக்கு தெரியும். ஏன்னா நம்மளை உள்ளுக்குள்ளே வந்து மக்கள் இந்த மாதிரி வன்முறைக்கு தூண்டக்கூடிய தலைவன் எங்கள் தலைவன் கிடையாது. அவர் மக்களுக்கு நல்லது நடக்கணுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் நாங்கள் ரொம்ப பொறுமையாக போகிறோம். உன் ஆட்டத்தை, இந்த திருட்டுத்தனத்தை, இந்த ரவுடித்தனத்தை மொத்தமாக 2027 முடிக்கலன்னா பாரு. நீங்கள் சொல்கிறீங்க தாவேக்கா வந்ததுக்கப்புறம் தான் இளைஞர்களை வந்து அரசியல் படுத்தப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. திமுகவும் படுத்தியிருக்கு. அறிவு திருவிழாலாம் நடத்தினாங்க, எவ்வளோ அறிவு சம்மந்தமான விஷயம்லாம் பேசினாங்க. ஏன் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன?
15 வயது சிறுமி கஞ்சா போதையில் அடிக்ட் ஆகி போதையில் உளறிச்சது பார்த்தீங்களா? காவல் நிலையத்தில் உட்காந்து அந்த பொண்ணு கொடுத்த பேட்டி வந்துச்சு பார்த்தீங்களா? காணொலி வந்துச்சு பார்த்தீங்களா? இதுதான் அறிவு சார்ந்து நீங்கள் பெண்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் இல்லை. மைனர் புள்ள கஞ்சாக்கு அடிக்ட் ஆகிருக்கு. மைனர் புள்ள கஞ்சா விற்றுருக்கு. அந்த பிள்ளைய வந்து விற்க வச்ச மாஃபியா யார்? அந்த பொண்ணு கையில் கஞ்சா எப்படி வந்துச்சு? அந்த பிள்ளை இவ்வளோ அடிக்ட் ஆகிருக்குல்ல, அந்த பிள்ளை வந்து வேறு என்னென்னக்கெல்லாம் வந்து எவ்வளோ சிக்கலுக்கு ஆளாக்கியிருக்கீங்கன்னு ஒரு விஷயம் புரியுதுல்ல. அந்த பொண்ணு சொல்லுது, ஆமாம் நான் சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் உடைச்சேன்னு சொல்லிட்டு. ஒரு போதை ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை எவ்வளோ வந்து மோசம் செய்திருக்கிறது, அவங்க வாழ்க்கை தரத்தை எவ்வளோ மோசமாக ஆக்கியிருக்கு. இன்னும் மைனர் குழந்தை, அது சிறுமி, மைனர் பிள்ளை. திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிட்டு வெக்கம் இல்லாமல் எங்கள் அப்பா ஆட்சி உங்கள் ஒப்பா ஆட்சின்னு சொல்கிறீங்கல்ல, காரி உங்கள் மூஞ்சிட்டு நீங்களே துப்பிக்கங்கடான்றேன் நான். இதை செஞ்சு வச்சுட்டு பெண்கள் வெல்லும் பெண்கள் மாநாடுன்னு போகிறது, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொல்கிறது, உங்கள் மாநாட்டில் பெண் காவலர்களை கை வைக்க வேண்டியது, பொம்பளை பிள்ளை மேலே கை வைக்க வேண்டியது, அண்ணா யூனிவர்சிட்டியில் போக வேண்டியது, கோயம்புத்தூரில் ரேப் பண்ண வேண்டியது, ட்ரெயினில் ரேப் பண்ண வேண்டியது, எல்லா வேலையும் மட்டும் ஆனால் திராவிட மாடல் உருட்டுவீங்க. பெண்களுக்கு உண்மையான அழகு அறிவுதான்ற மாதிரியும் முதல்வர் சொல்லியிருக்காரு, இந்த நிகழ்ச்சியில சொல்லியிருந்தாரு. நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம்ல அந்த WCC கல்லூரியில, பெண்களுக்கு உண்மையான அழகே வந்து அறிவு தான் அப்படின்ற மாதிரி. 15 வயசு குழந்தை பேசுனது இருக்குல்ல, அறிவோட எவ்வளோ பேர் கேட்டாங்கல்ல, உன் திராவிட மாடலாம் என்ன மாடல் தூக்கி போட்டு தீய வைக்கன்னு சொல்லி பெண்கள் பேசினதெல்லாம் சமூக விரோதிகள் இருக்க தானே செய்வாங்க. என்ன தம்பி, சமூக விரோதித்தனமாக இருக்கக்கூடிய நபர்களை சாமானிய விட்டு பெண்கள் சொல்லக்கூடிய குரல். நான் உங்களுக்கு காணொலி கொடுத்துட்றேன், நிறையா கொடுப்பேன். நீங்கள் வந்து இதை வந்து வெளிப்படையாக நம்ம மக்கள்கிட்ட எடுத்து நம்ம அடுத்த வாட்டி கூட போடுவோம். இந்த ஆட்சியில் நீங்கள் இந்த ஆட்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த முதலமைச்சரோட ஆட்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க, திராவிட மாடல் ஆட்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு பெண்கள்கிட்ட நம்ம போய் கேட்போம். மைக் வச்சு நம்ம சேனல் சார்பாகவே பெண்கள் சொல்லுவாங்களே, ஸ்பெஷல் எபிசோடாக போடுவோம். அவங்களும் சொல்லுவாங்களே, மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்காங்க, புதுமை பெண் கொடுத்துருக்காங்க, அப்புறம் நிறைய விஷயம் சொல்லுவாங்கல்ல. கோப்பை வீட்டு காசுலேருந்து எடுத்து கொடுத்தியான்னு கேட்டாங்க. ரெண்டாவது, இன்னமும் உங்கள்கிட்ட 1000 ரூபா பிச்சை எடுத்து வாங்குற நிலைமையில தான் எங்கள் பொருளாதாரத்தை நீங்கள் வளர்க்காமல் வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டாங்க. இதெல்லாமே வரும், இருக்குது, என்கிட்ட தரவுகள் இருக்குது. இன்னமும் நீ வந்து காலையில் உணவு போட்டேன்னு பீத்திக்கிட்டு இருக்கிறீங்களா, என்னமோ புதுசாக அவர் தான் கண்டுபிடிச்ச மாதிரி. காமராஜர் அன்னைக்கு செஞ்சார், இப்போ தூய்மை பணியாளர்களுக்கும் கொடுக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்க தம்பி, காமராஜர் அன்னைக்கு செஞ்சார். படிக்க பிள்ளைகள் வருவதற்காக, அன்றைக்கி வறுமையில் ஏழ்மையில் இருந்த பிள்ளைகளுக்கு படிக்க வரதுக்காக உணவு கொடுத்தாரு. அதை நீ காலையில் இத்தனை வருஷம் கழித்து நீ ஆட்சி செஞ்சு 70 வருஷம் கழித்து அதே ஸ்கீமை நீ காலை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறனாக்கா, மதியானம் கொடுக்குற, இப்போ காலையிலையும் கொடுக்குறனாக்கா, இன்னமும் என்னுடைய சமூகம் வறுமையில் இருக்குன்னு தானே அர்த்தம். இப்போ காலை உணவு எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வருமானம் இல்லை, பொருளாதாரம் இல்லை தானே அர்த்தம். உணவு கொடுக்கறது நல்ல விஷயம் தானே. உணவு கொடுக்கறது நல்ல விஷயம்னு சொல்லக்கூடாது தம்பி, நல்லா புரிஞ்சுங்க. எலெக்ஷன் வந்தால் காசு கொடுக்குறது நல்ல விஷயம் கிடையாது, அது தர்மம் கிடையாது, அது கருமம் இவங்க செஞ்சதோடைய. புரியுதுங்களா? 70 வருஷமா எப்படி இன்னும் காலையில் சிறார்கள் வந்து உணவு கூட எடுத்துக்க முடியாத அளவுக்கான பொருளாதார சூழல் தானே வச்சிருக்கு. அதான் நிதர்சனமான உண்மை. இது எப்படி நீ பெருமை பித்துவ? அவனை நீ மாற்றவே இல்லையே. டிக்கெட் எடுக்காம மக்கள் நம்ம வந்து ஆட்கள்லாம் நீ வந்து ஆசியாவில் பெரிய குடும்பம் மாதிரி இருக்கிய. கப்பல் ஓடுது, கார் ஓடுது, ஆனால் வந்து அஃபிடவிட் தாக்கல் செய்யும்போது சொந்த கார் இல்லைன்னு சொல்கிற. கேனப்பில நான் ஸ்டாலினுக்கு கார் இல்லையா சொந்தமாக? நம்புவே தம்பினே, நம்புறீங்களா நீங்கள்? ஊர் மக்கள் நம்புவாங்களா சொந்தமாக கார் இல்லைண்ணா? நம்பி தானே ஓட்டு போட்டு வச்சிருக்காங்க தம்பி. அதை நம்பி ஓட்டு போடுறதுக்கு முன்னாடினா அப்போ தளபதினு ஒரு ஆள் இல்லை, இப்போ வந்துட்டாரு. உங்களை கேள்வி கேட்குறாருல, சங்கில் மிதிக்காத குறையா மிதிக்கிறாங்கல்ல. நீ 12 கட்சி இந்த பக்கம், பிஜேபி சார்பில் வந்து ஒரு 13 கட்சி 25 கட்சி சேர்ந்து எதுக்குன்னா ஏன் எதிர்க்கிற? ஏன் எதிர்க்கான சொல்லவா? ஏன் ஆளுகிற கட்சி ஊழல் பண்ணது, கனிம வள கொள்ளடிக்குது, திருட்டுத்தனம் பண்ணுது, பெண்களுக்கு பாதுகாப்பில் வேலை கொடுக்குது, கஞ்சா புழங்குது, இங்கே வந்து வீட்டு வரி, சொத்து வரி, மின்சார வரி, பால் கட்டணம் எல்லாத்தையும் உயர்த்திட்டே இருக்க. மக்கள் வாழ்வதற்கான வாழ்வாதாரம் இல்லாமல் மோசமான சூழல் இருக்குன்னும் பொழுது மக்கள் என்ன பண்ணுறான்? ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போடாமல் எதிர்கட்சிக்கு போடுறான். எதிர்கட்சி ஆளுங்கட்சியை மாறணும்னு அதே வேலையை ரிப்பீட் பண்ணுறான். மாறி மாறி இப்படி பண்ணி உட்காந்துட்டு இருக்கக்கூடிய விளைவு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தளபதி இன்னைக்கு வந்திருக்காரு உள்ள. இந்த திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்க நபர்கள் தொடச்ச திருட்டுத்தனம் மட்டும் தான் பண்ணுவாங்க. இவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கும். அப்போ மக்கள் இப்படி தான் கடைசி வரைக்கும் பரிதவிக்கணும். இதை மாத்திரண்டான்னு உள்ள வந்திருக்காரு. சாமானிய உள்ள வீட்டு பிள்ளைகள், நீங்கள் பாதிக்கப்பட்டீங்களா, நீயே களத்துக்கு வா, உன்னை நான் நிப்பாட்டுறேன் எலெக்ஷனில், நீ வா, நீங்கள் என்ன கேள்வி கேளுங்க, அரசியலை பற்றி நீங்கள் பேசுங்க, உங்களுக்கு பக்கபலமாக நான் இருக்கேன், அட்வொகேட் வேணுமா, யார் வேணுமோ எல்லா பாதுகாப்பு நான் கொடுக்குறேன்றார்ல. அதுக்கு தான் ஒட்டுமொத்த பேரும் கதறாங்க. இப்போ நிறைவாக வந்து ஒரு கேள்வி, இப்போ சேலத்துக்கு வர்றாருல, இதுக்கப்புறம் அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருக்க போகுது? ஏன்னா 2 மாதம் தான் இருக்குது, கரெக்டாக 2 மாதம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. என்ன ஆக போகுது தம்பி? எங்கள் சேலம் மாநாட்டுக்கு மக்கள் சந்திப்புக்கு வெறும் 5000 பேர் தான் அனுமதி. ஆனால் வாரம் வாரம் நீ ஒரு நிகழ்ச்சி நடத்துகிற 1 லட்சம் 1.5 லட்சம்ன்ற, இதுக்கு யார் அனுமதி கொடுத்தா? தன்னெழுச்சியாக வராங்க. எங்களுக்கு தன்னிச்சையாக வர்றதை நீ ஏன் தடுக்கிறப்ப? ஏன் பாதுகாப்பு கொடுக்கல? உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதான் உன் வேலை. உன்னுடைய இதில் மட்டும் பாதுகாப்பு கொடுக்குற, குடிச்சிட்டு கூத்தடிக்கிற அவனுக்கே பாதுகாப்பு கொடுக்குற. ஜோம்பிஸ் மாதிரி வந்து உன்னுடைய கூட்டத்தில் சோத்துக்கு அடிச்சுக்கிட்டாங்க வேனில் ஏறி. பார்த்தீங்களா? கரூர் சம்பவம் மாதிரி ஆயிடுச்சுன்னு வெக்கம் இல்லாமல் பேசக்கூடாது தம்பி. கரூர் சம்பவம் மாதிரி ஆனதுக்கு அங்கே காவல்துறை என்ன பண்ணுன்றதானே இப்போ கேள்வி. நீதிமன்றத்தில் அதான் விஷயம் இருக்குது. புரியுதுங்களா? பாதுகாப்பு கொடுக்குறது உன் வேலை. பொதுமக்கள் வந்து ஒரு மனுஷனை நேசிச்சு வரான் தம்பி. உன்னை நேசிச்சு வந்தானா? கோட்டுக்கும் பிரியாணிக்கு தான் வந்தான்டா. இது கேவலண்டா. அவங்க மூஞ்சில் ஒருத்தனை மாறி மாறி துப்பிக்க, இல்லை மல்லாக்கப்பட துப்பிக்க. ஒரு தலைவனை பார்த்தோன்னு கோடி கோடியாக மக்கள் வராங்கல்ல, லட்ச லட்சமாக மக்கள் வராங்கல்ல.
இதுதான் பேரன்பு, இதுதான் ஒரு தலைவனுக்கு கிடைச்ச வெற்றி. முதல் வெற்றி காவல்துறையினர் தான். உரிய பாதுகாப்பு கொடுத்தது அவங்களும் சொல்றாங்க. காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை, அது தெரியுமா உங்களுக்கு? கஞ்சா போட்டு காவல்துறை வெட்டுறாங்கல்ல, அடிக்கிறாங்கல்ல, பாக்குறீங்கல்ல. அப்புறம் எல்லா காவல்துறை காரங்களையும் கட்டி போட்டு வச்சுக்கிட்டு ஒரு கேவலமான ஒரு ஆட்சி வச்சுட்டு பேசக்கூடாது தம்பி. எங்கள்கிட்ட வந்து எங்களுக்கு பதிலடி கொடுக்க தெரியாமலாம் இல்லை. நிச்சயமா களம் மாறிடுச்சு. தாவேக்கா வைசஸ் தீய சக்தி தான். உன்னை தீய சக்திக்கு இந்த முறை தீ வைக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாருங்க 2026. இந்த பாரிஸ் பகுதியில் அந்த சர்வே எடுத்திருக்காங்க சொன்னல, அந்த தாவேக்காவினர் அவங்கள வந்து இந்த ஆர்பாரை சேர்ந்த 2 பேர் வந்து தாக்கியிருக்காங்களாம். ஒருத்தவங்க பேர் வந்து கவியரசு, இன்னொருத்தர் பேர் வந்து அசாதுன்ற மாதிரி அந்த தாவேக்கா நிர்வாகி அவங்களே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி வந்து அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்களோட தூண்டுதல் தான் இருக்குன்ற மாதிரி ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. பாத்தீங்களா? பெண்கள்னு பார்க்கல, குறிப்பாக வந்து கர்ப்பிணி பெண்ணு பார்க்காம கூட அடிச்சிருக்காங்க திமுக காரனாக்கா. இதுதான் நீங்கள் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இல்லையா? நீங்கள் வந்து சர்வே எடுக்கக்கூடிய நபர்களை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாமல் களத்தில் ரவுடிசம் பண்ணுற இல்லை, இது பேர் ஆம்பளத்தனமா? இதுதான் வீரமா? உங்கள் அப்பா ஸ்டாலின் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரா? சொல்லுங்கள். யாருடைய அதிகாரத்தின் பேரில் நீங்கள் அடிக்க ஆரம்பிக்கிறீங்க? யார் உங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்தா? கர்ப்பிணி பெண்களை அடிக்கக்கூடிய அந்த உரிமை யார் கொடுத்தா? சாமானியர் ஒருத்தர் அடிச்சிருக்கீங்க, நீங்கள் ஃபிக்ஸ் வந்திருக்கு, ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பெண்கள் பகிரங்கமாக குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, சேகர்பாபுடைய தூண்டுதலின் பேரில் தான் நடந்திருக்கும் பொழுது ஸ்டாலின் பேர் நடவடிக்கை எடுப்பீங்க? காவல்துறை உரிய நடவடிக்கை எடுப்பாங்கல்ல அவங்க மேலே. பத்திரிகைக்காரங்களை அடிச்சப்பே அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தாங்களா? அந்த எம்எல்ஏ மேலே இல்லை வழக்கு 15 பழனியாண்டி வழக்கு 15 யார் மேலே? பத்திரிகையாளர்கள் மீது வழக்கு. எம்எல்ஏ மேலேயும் போட்டாங்க. தம்பி இதெல்லாம் வந்து கண் துடைப்புக்கான வேலை. ஆனால் இது வந்து சாமானிய பொதுமக்களை கை வைக்கக்கூடிய ரவுடித்தனம் பண்ணுறேல. நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் ஒப்பேன் தாத்தெல்லாம் பார்த்துட்டு தான் களத்தில் உட்காந்துருக்கோம். எங்கள் தலைவர் வந்து வன்முறையை வந்து விரும்பாத ஒரு நபர். அவர் வந்து இறங்கி ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா ஒரு ஊருக்குள்ள வந்து நீங்கள் வந்து சிக்கல் உங்களுக்கு. நாங்கள் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்கனாக்கா இது வந்து என்ன மாதிரி மாற சொல்லுங்க. அப்போ ஒரு மோதல் போக்கா மாதிரி எவ்வளோ பெரிய லாண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆகும். எவ்வளவு நிதானமாக, எவ்வளவு பொறுமையாக தொடர்ச்சியாக எங்கள் தலைவர் மீது தாக்குதல் வந்து கருத்தியல் ரீதியாக ஆபாசமாக நீங்கள் அவதூறாக பரப்பும் பொழுதும் பொறுமையாக இருக்கிறாரு. மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு, நாங்களும் மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு ரொம்ப பொறுமையாக போடணும் பொழுது உங்கள் பொறுக்கித்தனம் ரவுடித்தனத்தெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு காலங்காலமாக இந்த ஃபார்முலா நம்ம கையில் எடுத்து நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதுவும் பெண்களை வந்து தாக்குறீங்கன்னும் போது இந்த திமுக பெண்கள்லாம் பெண்ணியம் பேசுறீங்கல்ல, இன்னைக்கு பேசு அண்டா குண்டா சட்டி பானைலாம் உருளும்ல, இன்னைக்கு உருளு பார்ப்போம். இப்போதான் வந்திருக்க கண்டனம் தெரிவிப்பாங்க. தம்பி இது வந்து என்ன சொல்கிறது, இது உச்சபட்ச என்ன சொல்கிறது மனித உரிமை மீறல். பெண்கள் மீது, கர்ப்பிணி மீது கை வைக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு குற்றம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இது நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக செஞ்சுட்டு ரொம்ப போகிற போக்கில் உட்காந்துருக்கீங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் கூட இப்போ எடுக்கலன்னு சொல்லி தகவல் வந்துக்கிட்டு இருக்கணும் பொழுது இந்த நிலை தான் உங்கள் அழிவுக்கு காரணமாக இருக்க போகுது. திமுக நீ அழிஞ்சு 70 வருஷம் ஆலமுறை அந்த மண்ணோட மண்ணாக மக்கி உரமாக போகிறதுக்கு மிக முக்கியமான காரணமே இந்த பொறிக்குத்தனம், ரவுடித்தனம் தான். இதை நீங்கள் கையில் வச்சுட்டு செய்கிறீங்களா, இதற்கு ஒரு நிரந்தரமான ஒரு முடிவு 2026 மக்கள் கொடுப்பாங்க. நிச்சயமாக நடக்கும். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி தம்பி.